நமஸ்காரம். நான் டாக்டர் சுவேதா. வைத்தியகிராமா ஆயுர்வேதா ஹீலிங் வில்லேஜ்ல மெடிக்கல் ஆஃபீஸரா ஒர்க் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டிசீஸ் பிளான்டார் ஃபெசிட்டிஸ். இது காமனான ஒரு டிசீஸ். இப்போ எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இது எப்படி தெரிய வரும்னா, அவங்களுக்கு யூஸ்வலா ஹீல் பெயின் இருக்கும். மார்னிங் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு கால் கீழே வைக்கிறப்போ ரொம்ப ஹீல் பெயின் அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த பெயின் அவங்க வாக்கிங் போனாலோ இல்லை சில ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலோ அந்த பெயின் கம்மியாக சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் அந்த பெயின் ரிட்டர்ன் கூட ஆகலாம். பட் ஆனால் சிலருக்கு அந்த பெயின் அதே மாதிரி கண்டினியூஸாக இருக்கும் ஹோல் த்ரூ அவுட் த டே. சிலருக்கு ரொம்ப அதிகமாக வாக்கிங் போனாலோ ரொம்ப அதிகமாக ரன்னிங் போனாலோ ஜாகிங் இல்லை டான்ஸ் இந்த மாதிரியான சில ஒர்க் பண்ணுறப்போ அந்த பெயின் ரொம்ப அதிகமாகும். ஸோ காமனாக ஹீல் பெயின் வர்றதுக்கான காரணம் இந்த பிளான்டார் ஃபெசைட்டிஸாக இருக்கலாம், இல்லை கால்கினியல் ஸ்பர், அது இன்னொரு கண்டிஷன். பிளான்டார் ஃபெசைட்டிஸ்னா என்னன்னா, அது ஒரு டிஷ்யூ. நம்மளோட ஹீல் போன்லேருந்து நம்ம டோக்கு கனெக்ட் ஆகிற ஒரு டிஷ்யூ. இந்த டிஷ்யூ ஒருவேளை இன்ஃப்ளேம் ஆனாலோ இரிட்டேட் ஆனாலோ நமக்கு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வரலாம். மோஸ்ட்லி இதுக்கு மெயின் ரீசன் எதுவும் கிடையாது. நம்மளோட ஓவர் ஸ்ட்ரெச், அந்த டிஷ்யூ ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச் ஆகுறதுனால, நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறனால, ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கறனால, ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறனால அந்த டிஷ்யூ சம்டைம்ஸ் டியர் ஆகலாம், இல்லை இரிட்டேட் ஆகலாம், இல்லை இன்ஃப்ளேம் ஆகலாம். இதெல்லாம் தான் ஒரு ரீசன் இந்த பிளான்டார் ஃபெசைட்டிஸ் வர்றதுக்கு. மோஸ்ட்டாக யாருக்கெல்லாம் இது வரலாம்னு எதிர்பார்க்கலாம்? ஏஜ் ஒரு 40 to 60 அந்த மாதிரியான ஏஜ் இருக்கவங்களுக்கு இது காமனாக வரலாம். பிகாஸ் அந்த மாதிரியான ஏஜில் அவங்களோட ஃபேஷியா ரொம்ப ஃப்ளெக்சிபிள் இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரோனாக இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி டேமேஜ் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் அதிகமாக வரலாம். பின்ன அவங்களோட வெயிட், ஓவர் பாடி வெயிட்னால கூட அந்த டிஷ்யூக்கு ரொம்ப வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாகி அவங்களுக்கு இந்த டியர் நடக்கலாம், பிளான்டார் ஃபேஷியா டியர் நடக்கலாம். பின்ன ஓவராக வாக்கிங் இல்லை டான்ஸிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ அந்த மசில் டிஷ்யூஸ் தேர் அது வந்து ரொம்ப இன்ஃப்ளேம் ஆகி இரிட்டேட் ஆகி அந்த பெயின் வரக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பின்ன ஃப்ளாட் ஃபீட் இருக்கவங்களுக்கு அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கனால இந்த கண்டிஷன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பின்ன ஒபிசிட்டியாக இருக்கவங்களுக்கு இது வர்றதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. பின் இன்னொரு ரீசன் அவங்களுடைய ஆக்குபேஷன், அவங்க ஒர்க் பண்ணுற ஏரியா ரொம்ப நிற்கிற மாதிரியான ஒர்க் இருக்குது அவங்களுக்கு, இல்லை ரொம்ப வாக்கிங் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை வெயிட் தூக்குற மாதிரியான ஒர்க்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபேக்ட்ரி ஒர்க்கில் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த கண்டிஷன் வர்றதுக்காக சான்சஸ் நிறைய அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ரொம்ப அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம்னா, மெயினாக வந்துட்டு நம்மளுடைய மெயின்டைனிங் அ ஹெல்த்தி வெயிட் இன் த பாடி, அதுதான் ஒரு மெயினான மெஷர்ஸ் நம்ம எடுக்க வேண்டியது. பின்ன பார்த்துட்டா லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், நம்மளுடைய வெயிட் ரிடக்ஷன் ஒன்று. பின்ன நம்மளுடைய ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரியான குட் ஆர்ட் சப்போர்ட் இருக்க மாதிரியான ஷூஸ் யூஸ் பண்ணுறது, குஷன் ரொம்ப அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியான ஷூஸ் யூஸ் பண்ணுறது. பின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், காஃப் மசிலுக்கு, அக்ரிலிஸ் டெண்டானுக்கு, நம்மளுடைய ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரியான குட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இந்த கண்டிஷனுக்கு மெடிசன், இன்டர்னல் மெடிசன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ இருந்தாலும் பட் இது க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ லாங் டேர்ம் மெடிகேஷன் அண்ட் லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்னா, உங்களுக்கு அங்கே ஆயில் அப்ளிகேஷன் பண்ணுறது மூலியமாவோ, அந்த இடத்துல ஹீட் கொடுக்கறது மூலியமாவோ, மெடிக்கேட்டட் ஆயிலில் நம்மளோட காலை டிப் பண்ணி வைக்கிறது, மெடிக்கேட்டட் வாட்டரில் நம்மளோட காலை டிப் பண்ணி வைக்கிறது, பின்ன பேண்டேஜிங் பண்ணுறது, காட்ரைசேஷன், இந்த மாதிரியான செவரல் டைப்ஸ் ஆஃப் மெஷர்ஸ் ஆயுர்வேதாவில் இருக்குது இந்த கண்டிஷனுக்கு. அண்ட் உள்ள இன்டர்னல் மெடிகேஷன் கண்டினியூஸாக கொஞ்ச நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈவன் தோ எத்தனை மெஷர்ஸ் இருந்தாலுமே இதோட மெயின் ரீசன் நம்ம காமன் காஸ் வந்துட்டு எதனாலன்னு தெரியாது. மெயின் வந்துட்டு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ நம்ம நம்மளுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதும், நம்மளுடைய ரெகுலர் வாக்கிங் அண்ட் ஜாகிங், மினிமம் நம்மளோட பாடிக்கு தகுந்த மாதிரியான லிமிட்டடான வாக்கிங் எக்ஸசைசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவும் இதை நம்ம அதிகமாக ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளான்டார் ஃபெசிலிட்டிஸ் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.